சித்திர பெருவிழாவுக்கு விருப்பம் திருநாள்னு பேர். 10 நாள் பிரம்மோற்சவம். தை மாசம் உற்சவம், மாசி மாசம் உற்சவம், பங்குனி மாசம் உற்சவம், சித்திர மாசம் உற்சவம், அல்ல கடைசி சித்திர மாசத்து உற்சவம். இந்த உற்சவத்துக்கு தான் கிராமமா ஜனங்க வருவா. அவாவ ஆடு மாடு கோழி குதிரை என்ன உண்டோ ஓட்டின்னு வருவா. தானியங்கள்லாம் கொண்டு வந்து சமர்ப்பிப்பா. ஏது இதுக்கு மட்டும் இவ்வளோ கூட்டமா இருக்கே, மற்ற உற்சவத்துக்கெல்லாம் இப்படி இல்லையேனால், விருப்பண்ண உடையாருங்கிற ராஜா இருந்தார். அந்த ராஜா துலாபாரம் கொடுத்து 17,000 பொற்காசுகளை தயார் பண்ணி, இடிஞ்சு போன மண்டபம், கோட்டை கொத்தளங்கள், உள்ள ஒண்ணுமே இல்லை. ஆதிசேஷ பீட்டத்துல பெரிய பெருமாள் இருக்கார். மேல இருக்கிற விமானம் மண்டபம் கோட்டை எல்லாம் இடிஞ்சு போச்சு. அது அத்தனையும் செப்பனிட்டு கஜானா கருவூலம் காலியா இருக்கு. இப்படி இருந்தா ஒரு உற்சவம் பண்ண முடியாது. மக்களே நீங்கள் எல்லாம் பெருமாளுக்கு கொண்டு கொடுத்தா தான் எதுவும் கிடைக்கும். அந்த சுவாமி அப்படித்தான் போய் நம்பெருமாளை நன்கு ரட்சித்து கொடுத்தார். அவர் சொல்றது, பிராட்டியோடு எப்போதும் பெருமான் சேர்ந்தே இருக்கிறார், அவள் விட்டு பிரிவதில்லை. அந்த பிராட்டினுடைய ஏற்றத்தை தான் அவர் சொல்றார். இதிகாச சேஷ்டமான ஸ்ரீராமாயணத்தால் சிறையிருந்தவளேத்தம் சொல்லித்து. நாம புஸ்தகங்களை படிச்சிருவோம், அதுல இருக்கிற விஷயங்களை கூட படிச்சிருவோம். ஆனா அதை யார் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காருங்கிற மகானை பத்தி தெரிஞ்சுக்கணும். அந்த ஆச்சாரியர்களிடத்துல நமக்கு ஒரு பிரதிபத்தி பக்தி இருந்ததுன்னா தான் எழுதப்பட்ட விஷயமே புரியும். இதெல்லாம் வெறும் அச்சு போடப்பட்ட புஸ்தகங்கள் இல்லை. காகிதம் இருக்கு, பணம் இருக்கு, அச்சு போட்டோம், அப்படிலாம் புரியாது. சாஸ்திரமா எது இருந்தாலும் அதுல நமக்கு பக்தி இருக்கணும், ஒரு அன்பு, ஒரு மதிப்பு மரியாதை இருந்து, இதை யார் எழுதியிருக்காருங்கிற ஒரு மதிப்போட படிச்சாதான் நமக்கு அந்த விஷயங்கள் உள்ளத்துல தரிக்கும். அப்படி இருந்ததுன்னு வச்சுங்க, எத்தனை கஷ்டமான விஷயமும் கஷ்டமாவே மனசுக்கு படாது. பகவத்கீதைக்கு உரையாசிரியர்கள் இடத்துல நமக்கு பக்தி இருந்ததுனால் எப்பேற்பட்ட கஷ்டமான ஸ்லோகமும் சட்டுன்னு புரிஞ்சு போயிடும். புரிஞ்சு போயிடும்னா நீங்க உடனே அதை இன்னொருத்தருக்கு சொல்லும்படி புரியுமான்னு எதிர்பார்க்காதீங்க. அது அவசியமே இல்லை. அது புரிஞ்சுதுன்னா என்னால கடைப்பிடிக்க முடியறதுன்னு அர்த்தம்.